ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் நடந்த எல்லாவற்றையும் பற்றியும் என்னிடம் வந்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏனென்றால் நடந்த எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருப்பவன் நான் அல்லவா? இது எனக்கு நடக்குமா, இது எனக்கு நடக்காதா என்ற யோசனைகளை பிறரிடம் சென்று கேட்டுக்கொண்டே இருக்காதே. நடக்க வேண்டுமா நடக்க கூடாதா என்று முடிவெடுப்பவன் நான். நானே இங்கு சர்வாதிகாரி. சகலமும் என்னுள் அடங்கியே இருக்கும். இந்த சர்வாதிகாரியை அப்பாவாக பெற்ற நீ எதற்காகவும் கலங்கிக் கொண்டே இருக்கக்கூடாது. நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளராக இருதயத்தில் அமர்ந்திருக்கின்றேன். இந்த உலகின் கண் அசையும் அசைவற்ற சர்வ ஜீவ ராசிகளையும் நானே அரவணைக்கின்றேன். இப்பிரபஞ்சம் எனும் தோட்டத்தை நானே கட்டுப்படுத்துபவன், ஆட்டுவிப்பவன். எல்லா வர்க்கங்களின் மூலமாகவும் தான் நானே இருக்கின்றேன். நானே எல்லா உணர்ச்சிகளையும் உண்டுபவன். நானே இங்கு சர்வாதிகாரி. ஒரு முறை நடக்கும் என்று நான் வாக்களித்து விட்டால் அது சர்வ நிச்சயமாக நடக்கும். இது நடக்க தேவையில்லை என்று முடிவெடுத்து வைத்து விட்டால் அது நடக்காது. ஏனென்றால் மீண்டும் கூறுகின்றேன், நானே இங்கு சர்வாதிகாரி. இப்போது உன்னுடைய மனதில் ஓடும் என்ன ஓட்டங்களை நான் அறிந்தே இருக்கின்றேன். ஆனால் மகளே, ஒன்றை புரிந்து கொள். பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வதில்லை. அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான். ஆனால் நீயோ அப்படி இல்லை. உன்னுடைய பண்புகள் வேறு. நீயும் பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களின் வடிவங்களில் நீயும் ஒன்றாய் மாறுகின்றாய். அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்ந்து உன்னிடம் உள்ள நற்பண்புகளும் வீழ்ந்துவிடும். அது உன்னுடைய நிம்மதியின் கதவை மூடியும் விடும். அந்த கதவிற்குள் சிக்கிக் கொள்ளாதே மகளே. நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் என்பதும் எனக்கு நன்கு தெரியும். ஆனால் இந்த அறிவுரை உன்னுடைய ஆன்மாவிற்கு அல்ல, மாயை நிறைந்த உன்னுடைய மனதிற்கு மட்டுமே. அதனால் உனக்காக நான் எந்த ஈர்ப்புகளும் உன்னை நெருங்காமல் நானே பார்த்துக் கொள்வேன். உன்னுடைய மனதில் சிம்மாசனத்தை அமர்ந்திருப்பவன் நான். இருந்தும் உன்னை விடுவிக்க நானும் உன்னுடைய மாயைகளுடன் போராடிக் கொண்டுதான் இருக்கின்றேன். அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க, உன்னை காப்பாற்ற அத்தனை ரூபங்களையும் எடுத்தே தீர்வேன். உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் என எல்லாவற்றிலிருந்தும் உன்னை நான் விடுதலை செய்வேன். உன்னுடைய மனதை காயப்படுத்தும் உன்னுடைய மனதைக்கே இந்த நிலைமை என்றால் வெளியில் உன்னை காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா? அவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன். ஒருவர் உன்னை பழிவாங்கினால் நீ பதிலுக்கு அவர்களுக்கு அதையே செய்யாதே. இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்கும் கூறுகின்றேன். அவர்களைப் போல நீயும் நடந்தால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு? ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ என்னுடைய பிள்ளை. உனக்கு என்ன நேர்ந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்தாலும் பிரார்த்தனையையும் நம்பிக்கையையும் கைவிட்டு விடாதே. அதுவே உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கை கொடுக்கும். நானே உன்னுடைய கூடவே நின்று அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன். கவலைப்படாமல் இரு. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. யாமிருக்க